அவர்கிட்ட குறை அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது கோவப்படுறாரு. அது குறை கிடையாது, அது ஒரு நிறையா நான் பார்க்குறேன். சிங்கத்துடைய கர்ஜனை தான் அதுக்கு அழகு. அது எப்படி நீங்கள் குறைன்னு சொல்லுவீங்க? அவர் அரசியல் களத்துக்கு மட்டும் வரலன்னா கலைஞர் கரத்தை தான் கடைசி வரைக்கும் வலுப்படுத்தியிருப்பார். அவர் என்ன கூப்பிடுறது நடிகர் வடிவேலுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது. வடிவேலோட வீடியோக்கள் அவர் பேசுனது மட்டும்தான் நினைவில் இருக்கு. அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர். அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிடுறேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னது இல்லை. சிலர் சொல்லுவாங்க உதிரி கட்சியிலே முதல் கட்சி எங்கள் கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பு தனக்கான காட்சி முடிஞ்சிருச்சுன்னா போயிட மாட்டார். சாய்வு நாற்காலி இருக்குது, அதில் உட்கார மாட்டார். ஒரு 2 அடி ஸ்டூலில் இப்படி தான் உட்காருவார். சின்ன பிள்ளை மாதிரி பொடி கல்லாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யார் மேலேயாவது அடித்து விளாண்டுட்டு இருப்பார். எஸ்ஏசி அவர்களோட ஒரு முறை அவருடைய மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். கேப்டனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், விஜய் எங்கே இருக்கீங்கன்னு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்னு கேட்பாரு. நான் உங்களை பார்க்க வரணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிடுவார். சரி சார், நான் வெளியில் இருக்கேன் சார், கூப்பிட்றேன் சார்னு சொல்லிட்டு போன வச்ச 10 நிமிஷம் இங்கே வந்துடுவார். மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள். அப்போ நான் மக்கள் பக்கம் தான் நிற்கணும், அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. இது அவர் செஞ்சார். இந்த ஐடியாலஜியை அவர் அடிக்கடி சொல்லுவார். மக்கள் தான் எனக்கு எல்லாமே. என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான். வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம். தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன்வந்து அது அரசு மரியாதையை கொடுக்குது. அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கலை, அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கலை, அன்பின் மூலமாக சேர்த்த. என்னையா காசு 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 பணம் அடப்புலங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சந்திக்க இருப்பது திரைக்கலைஞர், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு அமீர் சார். வணக்கம். வணக்கம். நம்ம இப்படி ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கணும்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை விஜயகாந்த் அவர்கள் இன்று மறைந்திருக்கிறார். உங்கள் மண்ணின் மைந்தரும் கூட, நிஜ வாழ்க்கையிலும் நாயகனாக வாழ்ந்தவர் விஜயகாந்த் அப்படின்னு அவருடைய இரங்கல் பதிவு குறித்த விஷயத்தில் சொல்லியிருக்கீங்க. முதல்ல விஜயகாந்தோட இழப்பு பர்சனலி உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்? மரணம் என்பது இயற்கையானது தான், அது தவிர்க்க முடியாது. பூமியில் பிறந்த எல்லோரும். பல மரணங்கள் நமக்கு செய்தி, பல மரணங்கள் நமக்கு அது நம் காதுகளுக்கே எட்டாத ஒன்றாக போயிடும், கடந்து போகிற பாதையில் போயிடும். சில மரணங்கள் மட்டும்தான் நம்ம அப்படியே லேசாக இது நடந்திருக்கக்கூடாதோ, அதாவது இயற்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை மனிதன் எடுக்க தோன்றுறது சில மரணங்களில் தான். அது நம்மளுடைய தாய் உறவுகளோடு இருக்கும் பொழுது அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நம்ம ஈன்றெடுத்த தாயோ தகப்பனோ அந்த உறவு கொண்ட சகோதரர்களோ மனைவியோ பிள்ளைகளோ வரும்பொழுது அதில் ஒரு காரண காரியம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளாக இருந்தும் கூட ஒருவருடைய மரணம் இது நிகழ்ந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது எல்லா மனிதர்களுக்கும் நிகழ்கிறதில்லை. அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது இருக்குது. நமக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குறைவாக இருந்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் இந்த இடத்தை அடைவாருன்னு அறிவு என்னதான் சொன்னாலும் அந்த செய்தியை மட்டும் ஏற்க மறுக்குது. எனக்கெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய இன்றைய உடல்நிலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அவர் உடல் வைத்திருக்கக்கூடிய பெட்டி, சமீப கால அவருடைய காணொலியெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பிம்பமாக இருக்கார் இல்லையா, அந்த பிம்பத்தை உடைக்கிறது போல் இந்த காட்சிகளை காணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இது முன்னாலேயே எனக்கு அந்த எண்ணம் தான் இருந்தது. இப்போது அவர் ஒரு உடல் சுருங்கிய நிலையில் கைகள் கோர்த்த நிலையில் படுத்திருக்கிறத பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கேப்டன் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் ஒன்று இருக்கு இல்லையா, அவருடைய கம்பீரமான குரல், தைரியமான
அந்த அசாத்தியமான துணிச்சல், அந்த பேச்சு, வெள்ளந்தியான பேச்சு, வெளிப்படையான பேச்சு, அதுதான் நம்ம மைண்டில் இருக்குது. அந்த பிம்பம் அந்த நம்ம மைண்டுக்குள்ளே அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலையில் எழுந்த உடனே செய்தி வந்து உண்மையிலேயே ஒரு பேரிடியார், என்னடா இன்றைக்கி காலையில் பொழுது இப்படி விடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் பார்க்க முடியுது. ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் போல தான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு தான் பொருந்துது. எம்ஜிஆருக்கு பிறகு இவருக்கு வந்து கிடைச்சிருக்கிறதா என்னால் உணர முடியுது. அதனால் அது இழப்பு தான். தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்னா கூட இந்த சமூகத்தில் நானும் ஒரு அங்கமாக பார்க்கும் பொழுது எல்லோருமே தங்களுடைய உறவை யாரோ இழந்த ஒரு ஃபீலில் தான் இருக்கிறது மாதிரி தான் நானும் உணர்றேன். பர்சனலி நான் உங்களை ஒரு நிறைய டைம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முறை வரும்போதும் உங்கள் முகத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும், வாங்க தம்பின்னு கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பீங்க, நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நடக்கும். ஆனால் இந்த தடவை வந்ததுலேருந்து நான் உங்கள் வழக்கத்துக்கு மாறான பதற்றத்தை அவங்க முகத்தில் பார்க்குறேன். அது உண்மைதான். காலையிலேருந்து ஒரு வேளையும் பார்க்கல. கிட்டத்தட்ட இன்றைக்கி லீவ் விட்டோம். எனக்கு சினிமாக்காரங்களுக்கு லீவே கிடையாது. எங்களுக்கு ஞாயிறு கிடையாது, ஃபெஸ்டிவல் கிடையாது. எல்லா நாளும் வேலை பார்ப்போம், வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வருவதற்கு முன்னால் கூட நாங்கள் 5 பேர், என்னுடைய இயக்குனர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தயாரிப்பாளர்லாம் உட்காந்து கிட்டத்தட்ட அவரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அவரோட இருந்த நினைவுகள் பற்றி தான். இன்றைக்கி ஒரு வேளையும் பார்க்கணும்னு தோணலை. ஆக்சுவலாக என்னுடைய மாயாவளியோட இறுதிக்கட்ட பணி, அந்த 7வது பின்னணி இசை கோர்ப்பு, அந்த சென்சார் ஒர்க்கு எல்லாத்தையுமே இன்றைக்கி அப்படியே போஸ்ட்பான் பண்ணியாச்சு. இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போகிறது, அங்கே போய் பார்ப்பதற்கான சூழல் இருக்கா இல்லையா, இப்போ போகலாமா அப்புறம் போகலாமான்னு இந்த பதட்டம் இருக்கிறது என்பது தெரியல. நீங்கள் சொல்கிறது போல் அது இயல்பாக அமைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு உணர்வு தானே. உங்கள் வாழ்க்கைக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் முதல் சந்திப்பு எப்போ நடந்தது? விஜயகாந்த் அவர்களுக்கும் எனக்குமான முதல் சந்திப்புன்னு சொல்லணும்னா, எங்களுக்கெல்லாம் சீனியர். மதுரையிலேருந்து திரைத்துறைக்கு வந்து மண்ணின் மைந்தர் ஒரு சிம்மாசனத்தை அமைச்சு போட்டு உட்கார்ந்துருந்தவர். பல இடங்களில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தூரமாக நின்று பார்க்கக்கூடிய, அவரோட திருமணத்திலேயே கூட மதுரை தமுக்க மைதானத்தில் அவரை எட்ட நின்று காலேஜ் முடிச்சு அப்போ தான் நான் அந்த காலகட்டத்தில் நான் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருந்தாலும் கூட, இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா அவருடைய அகல் விளக்கு படப்பிடிப்பு மதுரை வைகை ஆற்றில் நடந்துக்கிட்டு இருந்தது. வைகை ஆற்று என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக வேடிக்கை பார்க்க போயிருக்கேன். மதுரைக்கு சினிமா படப்பிடிப்புன்றதே அதிசயமான காலகட்டம். அதிலும் மண்ணின் மைந்தர் ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறாருன்றது கூடுதல் ஒரு கவன ஈர்ப்பு. நான் ரொம்ப சிறுவனாக, டவுசர் போட்ட சிறுவனாக அந்த படப்பிடிப்பை தூரத்தில் நின்று அவரை பார்த்துருக்கேன். அதற்கு பின்னால் வந்து திருமணத்தில் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு பின்னாடி அவருடைய சங்க நடவடிக்கைகள், படைப்பாளிகள் பிரச்சனையில் முதல் முறையாக பெப்சி தொழிலாளர்களுக்கும் படைப்பாளிகள் உருவாக்கத்துக்கும் ஒரு பெரிய தகராறு நடந்தது. 96 காலகட்டம் நினைக்கிறேன், 96 அந்த காலகட்டம். அப்போ அவரை அருகில் இருந்து அந்த ஆண்டாள் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே தான் மீட்டிங் அதிகமாக நடந்தது, பாலச்சந்தர், பாரதிராஜா உள்ளிட்டது. அப்போது அவரை அதிகமாக பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பழகுவது என்பது வந்து நான் இயக்குனர் ஆனதுக்கு பின்னாடி இருந்து தொடங்க ஆரம்பித்தது. அவரோட நெருங்கி பழக ஆரம்பித்ததுன்றது என்னுடைய முதல் படம். என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் கணேஷ் ரகுவும் அவருக்கும் மிக நெருங்கிய நண்பர். ஏன்னா அமெரிக்கா கேப்டன் ஃபேமிலியோடு அமெரிக்கா போயிருந்தப்போ இவரது வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அந்த நெருக்கம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் என்னுடைய மௌனம் பேசிய திரைப்படத்தின் இசை வெளியிட்டு அதுக்கெல்லாம் வரலை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அவர் இப்போ இருக்கிற அந்த ஆண்டாள் தெரு வீடு இருக்கு இல்லையா, அதற்கு முதல் தெருவில் தான் என்னுடைய அலுவலகமே இருந்தது. சென்னையில் மௌனம் பேசியது அலுவலகமே இங்கே தான் இருந்தது. அதனால் அடிக்கடி நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பழகுவது என்பது அந்த படம் ரிலீஸ்க்கு பின்னாடி தான் நான் அவரோட அதிகமாக சந்தித்து பழக ஆரம்பித்தேன். இப்போ பழகும்போது தூரத்துலேருந்து பார்த்தது வேற, பக்கத்துலேருந்து பார்த்தது வேற, பழக ஆரம்பித்ததற்கு பிறகு கேப்டன் எப்படியா தெரிய ஆரம்பிக்கும்? அதாவது தான் ஒரு நடிகன் என்கின்ற எந்த அரிதாரமும் எந்த பிம்பத்தையும் வச்சுக்காத ஒருத்தர் தான் கேப்டன். நான் பழகுவதற்கு முன்பிருந்தே நீங்கள் சொல்லலாம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியில் வரணும், மேக்கப் போட்டிருக்கணும், தங்களை இளமையாக காமிச்சிக்கிறணும் அப்படின்றவங்களுக்கு மத்தியில் தமிழ் சினிமா, இந்திய சினிமான்னு கூட சொல்லலாம், அது கூடுதலாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முதல் முறையாக வேஷ்டி சட்டை போட்டு வெளி உலகத்துக்கு வந்த நடிகர் வந்து விஜயகாந்த் தான். அதனால் அவர் அங்கேருந்தே எளிமையாக தான் இருக்க தொடங்கிட்டார்.
அதற்கு பின்னால் நான் பழகும்போதும் ஒரு வீட்டுக்கு போனோமாக்கும் ஒரு கைலி டிஷர்ட்டு தான் போட்டிருப்பார், ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டிருப்பார், ஒரு கைலி கட்டியிருப்பார். சோஃபாவில் இப்படி உட்கார்ந்து அவர் பேசியதை விட சோஃபாவுக்கு பக்கத்தில் இப்படி உட்காந்து கையை இதில் வச்சு பேசுகிறது தான். கீழே உட்காந்து சோஃபாவில் கை வச்சுப்பார். அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. நீங்கள் அவருடைய நிறைய புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்துருப்பார். அது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. அது பிடித்த ஒன்று அப்படின்றத விட தான் நடிகனானதுக்கு பின்னாடி அந்த பிம்பத்தை தூக்கி வைக்காமல் அந்த எளிமையை தொடர்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது ஒரு நடிகருக்கு. அது நம்மளை இப்போ பார்க்கும்போது இந்த பையன் நேற்று சினிமாவுக்கு வந்தவன் அப்படின்னு இல்லாமல் அந்த உள்ளன்போடு உரிமையோடு, அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம்ல, சரி இந்த பையன் மதுரையிலேருந்து தான் வந்திருக்காங்கும்போது ரொம்ப நாள் பழகுனது மாதிரி முதல் முறையாக பார்க்கும்போதே பேச தொடங்குறது, ரொம்ப உரிமையோடு பேசுகிறது. நம்ம மதுரையிலேருந்து வந்ததுனால அண்ணன்றதை தவிர நமக்கு வராது, வயதுக்கு மூத்தவர்களை அப்படி சொல்லும்போது அவர் அந்த 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 நெகிழ்ச்சியாக நம்மளை வரவேற்கிறது, வீட்டுக்கு வாசலில் நின்று வரவேற்று கூட்டிகிட்டு போகிறது. நான் முதல் முறை அவரை வீட்டில் சந்திக்கும்போது வேலையால் தான் காப்பி கொண்டு வந்தாங்க. காப்பியை திருப்பி அனுப்பிச்சிட்டார். எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியம். நான் ஒரு சாதாரண இயக்குனர், அப்போது ராம் முடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் ராம் முடிச்சிருக்கேன்னா ராம் பண்ணிகிட்ருக்கேன்னான்னு எனக்கு தெரியல, கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த வேலைக்காரனை திருப்பி அனுப்பிச்சிட்டு போய் பிரேமாவை எடுத்துகிட்டு வர சொல்லுன்றது. நான் சொல்கிறேன், அண்ணன் பரவாயில்லண்ணே இருக்கட்டுன்னு. அது என்னப்பா வேலைக்காரன்ட்டு, நம்ம வீட்டு ஆளுகள்கிட்ட கொடுத்தா தானப்பா ஒரு இது, எதுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்கணும், ஒரு காஃபி டீக்கு ஒரு காப்பி எவ்வளோ பெருசாக கொடுக்கணுமா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அவருடைய மனைவி, அவங்களுக்கு நான் யாருன்னே கூட தெரியாமல் இருந்திருக்கேன் அன்றைய காலகட்டத்தில். ஆனால் மனைவியை வர சொல்லி திருமதி பிரேமலதா தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தோடனே இது அமீர், நம்ம தம்பி, நம்ம பிள்ளை மதுலேருந்து இருக்குன்னு அவ்வளவு அந்யோன்யமாக அறிமுகப்படுத்தி வைக்கிறது இருக்கு இல்லையா. அதை நான் அப்போ மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இது முதல் முறை இல்லை, அவர் நடிகராக இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு பின்னால் அவர் கட்சி தொடங்கும் போதும் சரி. இன்றைக்கு அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. கட்சி தொடங்கினதுக்கு பின்னாடி இன்றைக்கி அவருக்கு ஆதரவு இருந்திருக்கு. ஆனால் தொடக்க காலகட்டத்தில் 2005 2006 நினைக்கிறேன், அவர் முதல் முறையாக அரசியல் பயணத்தை துவங்கியது கள்ளக்குறிச்சியில் முருகதாஸ் அவருடைய கல்யாணத்தில் தான். அங்கே தான் பாமகவுக்கு எதிராக, ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். ஓகே, அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே, எஸ். சந்திரசேகர் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய இயக்குநர்கள் குழு ஒரு பஸ்ஸில் நாங்கள் திருமணத்துக்கு போயிருந்தோம். இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போகிறது வரைக்கும் ஒவ்வொரு 100 அடி 200 அடி தாண்டி ஒரு கொடி, ஒரு பந்தல், ஒரு 100 பேர் காத்திருக்கிறாங்க. கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அந்த கல்யாணத்தில் அந்த வரவேற்பு. நாங்கள் இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போகிறது வரைக்கும் பார்த்துக்கிருக்கோம். நானும் ஐயா சந்திரசேகரும் பக்கத்தில் அருகில் அமர்ந்துருக்கோம். சந்திரசேகர் சார் சொல்லிக்கிட்டே வர்றாரு, இது என்ன இப்படி ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒரு 200 அடி 300 அடி தாண்டினா ஒரு பந்தல், ஒரு கொடி, ஒரு 100 பேர் 200 பேர் தாம்பாளத்தட்டோடு நிற்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடி தான் வர்றாரு கேப்டன். கல்யாணத்துக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போலாம் செல்ஃபோன் வந்துருச்சுல, செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-350 கார்கள் பவனி வர வந்து சேர்றாரு கல்யாணத்துக்கு. அந்த திருமண விழாவில் தான் அறிவிக்கிறார், நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறதை உறுதிப்படுத்துகிறேன். ஸோ அங்கேருந்து அவரை நான் பார்க்குறேன். அவர் வந்ததுக்கு பின்னாடி எங்களால் அந்த மண்டபத்தை விட்டு வெளியிலே வர முடியல, அப்படி ஒரு சூழல். அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட திரைத்துறையுடைய ஆதரவு அவருக்கு இருந்ததே இல்லை. நீங்கள் வரலாறை கொஞ்சம் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வருகையை திரைத்துறையினர் பெருவாரியாக ஆதரித்ததே கிடையாது. இன்னைக்கு பல பேர் திரைத்துறைக்கு அவர் செஞ்சிருக்க விஷயங்கள்ங்கிறதே ஒரு பெரிய பட்டியலே நீங்க போடுவீங்க. ஆமாம், ஆனால் திரைத்துறையின் ஆதரவு கிடையாது. இது மறுக்க முடியாத உண்மை. காரணம், அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு மீது இவர்களுக்கு பயம், ஆட்சியில் இருந்தவர்களுக்கு மீது இவருக்கு இருந்த பயம்தான் காரணம். ஆனால் அவரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அப்படி யாராவது பெருவாரியாக ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு ஒருத்தர் எனக்கு காமிச்சிட்டிங்கனாக்க நான் என்னுடைய வார்த்தைகளை பின்வாங்கிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கி சொல்லுவாங்க, நான் சொல்கிறது. அப்போது அதுக்கு பின்னாடி நான் பருத்தி வீரன் படப்பிடிப்பு மதுரையில் இருக்கேன். படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு தேனியில். மாலை முரசு அல்லது மாலை மலர், ஏதோ ஒரு மாலை பத்திரிக்கை என்னை பேட்டி காண்றாங்க விஜயகாந்த் அவருடைய அரசியல் வருகையை பற்றி. விஜயகாந்த் அவருடைய அரசியல் வருகை பற்றி நான் தான் முதல்ல பேசுகிறேன். அப்போலேருந்தே அரசியல் கருத்துக்களை சொல்கிறதுக்கு தயங்காதவரும் நீங்கள். நான் தான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார். அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி நிற்பார். இதில் எந்த விதமான துளியும் ஐயமும் சந்தேகமும் எனக்கு இல்லைன்ற நான். அது மாலை பத்திரிகையில் வந்தது.
ஒருவேளை நான் ஒரு பெரிய ஆள் சொல்லியிருந்தா அன்றைக்கி பெரிய அழுத்தம் கூட இருந்திருக்கலாம். அன்றைக்கு நான் கவனிக்கப்படாத ஒரு ஆளாக இருந்ததுனால யாரும் என்னை பெருசாக எடுத்துக்கலை. அது செய்தியாகவே வந்துச்சு. இது அதுக்கு எல்லாம் முன்னாடி 2 படங்கள் வெற்றி படங்கள் உங்களோட இருக்குது. இருந்திருந்தாலும் ஏன் இது போய் ஏன்டா அப்படி சொன்னேன்னு யார் வந்து என்னை கேட்பா? சரி, நான் எந்த பின்புலத்துலேயும் கிடையாது. அரசியல் பின்புலத்தில் இல்லை, சாதிய மத பின்புலத்தில் இல்லாதனால சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவனை விட்டுருங்கன்ட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த அடிப்படையில் நான் அப்போ இருந்து அவரை சொல்லிக்கிட்டே வரேன். நான் அதற்கு பின்னால் 2011 காலகட்டத்தில் எலெக்ஷன் வரும்போதும் நான் சொல்கிறேன். நான் அப்பவும் ஆனந்த உடலில் ஒரு பேட்டி, சரவணன் நண்பர் சரவணன் தான் அந்த பேட்டி எடுத்திருந்தார். அப்பவும் சொல்கிறேன். நான் என்னோடய பேட்டியின் முடிவில் சொல்கிறேன், தமிழக அரசியல் விஜயகாந்த் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார், இதில் மாற்று கருத்தே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரானார், எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு. அப்பவும் நான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா நான் கிராமங்களில் பயணிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கட்சி அவர் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை என்னால் உணர முடிஞ்சுது. பேட்டிகளில் சொன்னீங்க, பர்சனலி அவர் கூட பேசுகிற நல்ல பர்சனலாக பேசும் பொழுது நிறைய பேசியிருக்கோம். ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தையை கூட அவரோட நான் தனியாக உட்காந்து பேசியிருக்கேன். நான் பேசும் பொழுது அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஐயா பாமக ராமதாஸ் அவருடைய வீட்டு வாசலில் தேமுதிக கொடிக்கம்பம் இருந்து அதை அகற்றின சம்பவத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. விலாவரியாக சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணி குறித்து முன்னவே எனக்கு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக கூட கூட்டணின்றது. முன்னே சொல்கிறீங்க, அதுக்கு முன்னமே அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் வீட்டில் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொன்னேன். அவர் ஏன்னா தெய்வத்தோடைய மக்களுடைய கூட்டணின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தவர். ஒரு முறை அவர் வீட்டுக்கு போகும்போது கேட்கும்போது என்னென்ன எப்படியே இருக்கீங்களா அப்படிங்கும்போது, விடுபா நீ விரும்புகிற மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருவோம்ப்பா, போப்பா அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அங்கேயே ஒரு சமிக்கை கொடுத்தார் அவர். அதனால் எல்லா காலகட்டத்திலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடை நான் வரவேற்று தான் இருந்திருக்கேன். நான் அண்ணன் சீமானே கூட என்கிட்ட சில முறை கோச்சுப்பார், நீ விஜயகாந்தை சப்போர்ட் பண்ண அப்படின்னு. நான் சொன்னது அந்த மனிதரிடம் இருந்த அந்த நேர்மை, அவரிடமிருந்த அந்த மக்கள் மீது செலுத்தின அன்பு, அதைத்தான் நான் ஆதரித்தேனே தவிர வேறு என்னத்தை சொல்ல முடியும். ஏன்னா அவரோட ஒரு வார்த்தை பேசும்போது சொல்ல நீங்கள் உங்கள் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தீங்க, இரங்கல் செய்தி குறிப்பிலையும் சொல்லியிருந்தீங்க, நிஜத்திலும் நாயகனாக வாழ்றார். அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. நம்மலாம் சின்ன பையன். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் நிஜ வாழ்விலையும் கதாநாயகராக இருந்திருக்காரு, அரசியல்லையும் கதாநாயகராக இருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு திரையில் தான் எல்லோரும் கதாநாயகராக இருக்காங்க. பொது பிரச்சனையில் எங்கேயாவது வெளியில் வந்திருக்காங்களான்னா இல்லை. இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் முதல் ஆளாக வெளியில் வரும் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த பெயர் வைக்கிறது, அந்த பெயர் வைத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அந்த வெள்ளந்தியான மனசு, அந்த தைரியம், அசாத்திய துணிச்சல் இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நெய்வேலி போராட்டம் இங்கேருந்து நடக்கும் பொழுது ஐயா பாரதி ராஜா தலைமையில் விஜயகாந்த் தலைமை 2 பேரில் யார் தலைமையில் நடக்கிறோன்னு மிகப்பெரிய ஒரு இதே நடந்தது. அதற்கு போட்டியாக கூட நெய்வேலி போராட்டம் முடிந்ததுக்கு பின்னால் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த கதையெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கும் அந்த போராட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தினவர். அவர் எதை தொட்டாலுமே தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார், அந்த பிரச்சனையை தான் முன்னிலைப்படுத்துவார். அதுதான் விஜயகாந்திடம் இருக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருந்ததை. அதை தான் நாம் நேசித்தோம். அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான். இருந்தாலும் அது பெருமைக்காக சொல்லலை, புரிந்துக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அது அந்த மண்ணுடைய பழக்கம், மதுரையுடைய பழக்கம். அண்ணன் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை என் பிரச்சனை, ஃப்ரெண்டோட பிரச்சனை என் பிரச்சனை. இப்போ பார்த்தோம் உறவுக்காரன் பிரச்சனை எவ்வளோ பேர் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி வளர்ந்த ஒருத்தர் திரைத்துறைக்கும் சங்கங்களுக்கும் அரசியலுக்கும் வர்றதுனால எல்லார் பிரச்சனையும் தம் பிரச்சனையாக பார்ப்பார். அதுக்கு நேரங்காலம் ஒதுக்கி செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு நடிகர். அவர் நடிகர் சங்க பொறுப்பு இருக்கும்போது நடிகர்களுக்கு எது முக்கியம்? முகம்தான் முக்கியம். நேரத்துக்கு போய் தூங்கணும், நேரத்துக்கு போய் எந்திரிக்கணும். அவர் ஒரு பொது பிரச்சனைன்னு வந்துட்டால் அதை பற்றி கவலை, எத்தனை மணி நேரம்னாலும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார். யாரோ ஒருத்தர் நடிகருடைய படமாக இருக்கும், யாரோ ஒரு தயாரிப்பாளர் இன்வால்மெண்ட் இருக்கும். ஆனால் இவர் அந்த சங்கத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 30 மணி நேரம் கூட உட்கார்ந்து அந்த பிரச்சனையை பேசிட்டு தான் போவார். தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்லணும்னா, கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு மாபெரும் விழாவை எடுக்கிறார். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு விழா எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது யார் வேணாலும் எடுக்கலாம்.
ஏன்னா ஆளுங்கட்சியோட ஆதரவு அதில் எவ்வளோ இருக்கும் ப்ரெஷர் பொழுது, வரும். அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது விழா எடுக்கிற அவர் ஒன்றும் முதல் தர நடிகர் கிடையாது, அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. நீங்கள் அதுலேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் 3வது இடத்துல தான் இருக்கார் நடிகராக, ரஜினிகமலுக்கு அப்புறம் தான் இருக்கார். ஆனாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்படாமல் கலைஞர் அவர்களுக்கு மாபெரும் ஒரு விழா எடுக்கிறார். அந்த விழாவுடைய காணொலியெல்லாம் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சுன்னா திரும்ப பாருங்கள். அந்த மேடையில் வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டுருப்பார். அப்படியே வேர்த்து இருக்கும். அவருடைய நிறத்துக்கு மேக்கப் போடாத அந்த முகத்திற்கு அந்த கருத்த முகம் வேர்த்து சட்டையெல்லாம் நனைஞ்சு தலை களைஞ்சு ஒரு ஓரமாக நிற்பார். ஒரு பெரிய பேனா பரிசளித்தார் அந்த விழாவில். அந்த விழாவில் எல்லாரும் முன்னணி நடிகர்கள் கையில் மாலையை கொடுத்து போட சொல்லிவிட்டு இவர் ஒதுங்கி நிற்கிறார். கலைஞர் எங்கே கேப்டன்றார், அவனை வர சொல்லு முன்னாடின்றார். ஏன்னா அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை தான் அவர்கிட்ட நிறைஞ்சது. அது தன் பிரச்சனையாக நின்று பார்த்து அதை எடுத்து நீங்கள் விமர்சனம் பண்ணால் பண்ணிக்கிங்கன்னு, அவருடைய எழுத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர் தமிழ் சமூகத்திற்கு ஆற்றிய தொன்றுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை, அரசியல் நிலைப்பாட்டில் ஒன்றா இருக்கனா இல்லையான்றது இல்லை பிரச்சனை. அப்படிப்பட்ட கலைஞர் கூட திமுகவோட ஒரு தடவை கூட கூட்டணி இல்லைங்கிறது வேற. ஆனால் அந்த தன்மையை தான் நாம் அடிக்கடி சொல்கிறேன். நான் அந்த மனிதனுடைய நிலைப்பா அப்படி தான் பிரித்து ஒன்றொன்றும் அவர் பார்த்து செஞ்சார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையாக உண்ணாவிரதம் முதலாக இருப்பார், பணத்தை கொடுக்குறதுலேயும் முதலாக கொண்டு போய் கொடுப்பார். ஃபஸ்ட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண முதல் அமௌண்ட் யாராக இருக்கும்னா கேப்டனுடைய. அதாவது கொரோனா பிரச்சனைகள் நடந்தபோது பிணங்களை புதைக்கிறதுக்கு எங்கேயும் அனுமதி கொடுக்காத போது முதலாக வந்து தன்னுடைய இடத்துல பண்ணுங்க. என்ன நமக்கெல்லாம் வருத்தம்னா அவருடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் சரியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் நமக்கான ஆதங்கமும் வேதனையுமா இருக்குது. திரைத்துறைக்கு செஞ்சது குறித்தும் சார் முக்கியம். திரைத்துறைக்கு வந்து அவர் நடிகர் சங்கம் தான். ஒரு நிகழ்வை என்னால் சொல்ல முடியும். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோடு நான் படம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன், ராம் முடிச்சிட்டேன். இப்போ பருத்தி வீரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன், பழைய பில்டிங். அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தோடு ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தத்தில் வந்து அது எக்ஸாக்டாக அது என்ன ஒப்பந்தம்ன்றது எனக்கு நினைவு இல்லை. 2 கோடி ரூபாய் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. இது மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ தானே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அது போல் ஒன்று. எக்ஸாக்டாக எனக்கு நினைவில் என்னென்னு நான் உட்காந்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் நடக்கலை, இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர், சார் நான் 50 லட்ச ரூபா கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த ஒப்பந்தம் நடக்கவே இல்லை, அதை கொடுத்துருங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமாக தான் மீட்டிங். அப்போது மீட்டிங்கில் வந்து கேப்டன் எல்லாரும் பேசுகிறாங்க, இல்லை அது கொடுக்க முடியாது, ஏன்னா ஒப்பந்தம் நடக்கலை, நீங்கள் தான் அதை இது பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அப்போது ஒரு தயாரிப்பாளர், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் என்னமோ ஒன்று சொல்கிறாரு. சொன்ன உடனே கேப்டன் எந்திரிச்சு மைக்கு பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை சொன்னார், பாவம் நம்மெல்லாம் வந்து முக்கியமான ஆளுகன்னு நினச்சி நம்ம மேலே நம்பிக்கையோடு வந்து பணம் கொடுத்துருக்காரு, அவர் ஏதோ கஷ்டப்படுறான்னு சொல்கிறாரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ப்ரொடியூசர் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசே நம்மக்கிட்ட நிற்க மாட்டேங்குது, பல பேர் தோற்றுடுறோம், பல கோடிக்கணக்காக இழந்துடுறோம், இந்த 50 லட்சம் தானே நம்மளை வாழ வைக்கணும், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றாரு. கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே ஒரு தயாரிப்பாளர் எந்திரிச்சு கவுண்ட்ரு பண்ணுறாரு கேப்டனை. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பலை. அப்படின்னா நீங்கள் உங்கள் காசு கொடுத்துருங்கன்றார். ஒன்றுமே சொல்லலை கேப்டன். சரியா நானே கொடுத்துட்றேன், இவங்கள்ட்ட கேட்காதையான்னு விரும்புன்னு இறங்கி போயிட்டார். அந்த தன்மையை தான் நான் அவரை ஃபாலோ பண்ணுறல. நான் திரைத்துறைக்கு செஞ்சது குறித்தும் சார் முக்கியம். திரைத்துறைக்கு வந்து அவர் நடிகர் சங்கம் தான். ஒரு நிகழ்வை என்னால் சொல்ல முடியும். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தோடு நான் படம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன், ராம் முடிச்சிட்டேன். இப்போ பருத்தி வீரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு நான் போயிருக்கேன், பழைய பில்டிங். அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தோடு ஒரு தனியார் நிறுவனத்தோடு ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தத்தில் வந்து அது எக்ஸாக்டாக அது என்ன ஒப்பந்தம்ன்றது எனக்கு நினைவு இல்லை. 2 கோடி ரூபாய் நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. இது மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ தானே இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அது போல் ஒன்று. எக்ஸாக்டாக எனக்கு நினைவில் என்னென்னு நான் உட்காந்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் நடக்கலை, இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர், சார் நான் 50 லட்ச ரூபா கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த ஒப்பந்தம் நடக்கவே இல்லை, அதை கொடுத்துருங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமாக தான் மீட்டிங். அப்போது மீட்டிங்கில் வந்து
கேப்டன் எல்லாரும் பேசுகிறாங்க, இல்லை அது கொடுக்க முடியாது, ஏன்னா ஒப்பந்தம் நடக்கலை, நீங்கள் தான் அதை இது பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அப்போது ஒரு தயாரிப்பாளர், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் என்னமோ ஒன்று சொல்கிறாரு. சொன்ன உடனே கேப்டன் எந்திரிச்சு மைக்கு பிடிச்சாரு. பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை சொன்னார், பாவம் நம்மெல்லாம் வந்து முக்கியமான ஆளுகன்னு நினச்சி நம்ம மேலே நம்பிக்கையோடு வந்து பணம் கொடுத்துருக்காரு, அவர் ஏதோ கஷ்டப்படுறான்னு சொல்கிறாரு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ப்ரொடியூசர் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசே நம்மக்கிட்ட நிற்க மாட்டேங்குது, பல பேர் தோத்துடுறோம், பல கோடிக்கணக்காக இழந்துடுறோம், இந்த 50 லட்சம் தானே நம்மளை வாழ வைக்கணும், தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றாரு. கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே ஒரு தயாரிப்பாளர் எந்திரிச்சு கவுண்டர் பண்ணுறாரு கேப்டனை. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், பேர் சொல்ல விரும்பலை. அப்படின்னா நீங்கள் உங்கள் காசு கொடுத்துருங்கன்றார். ஒன்றுமே சொல்லலை கேப்டன். சரியா, நானே கொடுத்துட்றேன், இவங்கள்ட்ட கேட்காதியான்னு விரும்புன்னு இறங்கி போயிட்டார். அந்த தன்மையை தான் நான் அவரை ஃபாலோ பண்ணுறல நான். அது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. நீங்கள் நடிகர் சங்க கடனை கூட அது ஒன்றும் பெரிய கடன் கிடையாது. இங்கே எல்லாருமே பல கோடிகளில் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்க நடிகர்கள் தான். அவர் நினச்சிருந்தா அவரே ஒரு படம் நடித்து கூட கடன் அடைக்கலாம். அதில் அவருடைய பாயிண்ட் என்னென்னா, அது ஒரு தனிப்பட்ட மனிதனால் அடைத்ததாக இருக்கக்கூடாது, எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும். யாருமே யாருமே அதை கிளைம் பண்ணக்கூடாது, இது நாங்கள் தான் அடைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வந்து எல்லோரையும் அழைச்சி அப்படி நடத்த முடியாது. ரஜினி கமல்லாம் பீக்கில் இருக்காங்க. அப்படி பீக்கில் இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கலை நிகழ்ச்சியை திட்டமிட்டு மலேசியா சிங்கப்பூரில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலையும் பாருங்கள், அவர் ஒரு ஓரத்தில் தான் நிற்பார். அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவே மாட்டார், நிகழ்ச்சியை தான் முன்னிலைப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக பொது மேடையில் ஒரு நடன நிகழ்ச்சி நடத்தினது அவருடைய நிகழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாஷா பாட்டுக்கு ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரஜினி கமல் அவர்கள் ஆகுனா முன்னாடி அவங்கள நிறுத்திடுவார், பின்னாடி நின்றுக்குருவார். தேர்ட் அப்படிங்கிறதுலாம் ஐயோ துளி கூட அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. அதான் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், நான் கேட்கும்போது என்னப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஈகோன்னு ஒன்று இருக்குமே சார், அவர்கிட்ட நான் பார்த்ததில்லை சார், அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை. எப்போ பழகினாலும் சரி அவர்கிட்ட நான் அதை பார்த்ததில்லை. அவர் சொல்லுவார், நாம அவனுக்கு தெரியாத நம்ம ஊர்லேருந்து வந்தோம், நம்மளை வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துருக்காங்க, அந்த மக்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் செஞ்சுட்டு போக வேண்டியது. இது வந்து பிறரை கவர்வதற்கான பேச்சு கிடையாது, உள்ளத்திலிருந்து வர்ற பேச்சு. நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர் தான். அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிட்றேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னதில்லை. அவர் சந்தித்த துரோகத்தில் இன்னைக்கு காலையிலேருந்து நான் சில அலைபேசி இரங்கல் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேர் அவருக்கு துரோகம் இழைத்தவர்கள்னு வச்சுக்கங்களேன். அரசியலில் அவர் ஊர்லேருந்து மதுரையிலேருந்து மேலமாசி வீதியிலேருந்து கிளம்பி வந்து அவரோடு பயணித்தவங்க இருக்கு. சாதாரண ஆட்களை பூரா தயாரிப்பாளராக்கி அழகு பார்த்தவர், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்டை பூரா டைரக்டராக்கி அழகு பார்த்தவர், தன்னோடு பயணித்தவர்களை பல பேரை ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கார். அப்படி தன் கூட வந்து அவங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்தவங்கலாம் ப்ரொடியூசர் ஆக்கி எம்எல்ஏ ஆக்கிட்டார் ஒரு கட்டத்தில். அவங்க தான் அவருக்கு துரோகம் செஞ்சாங்க. அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் ஒரு நடிகர் இருந்தார், அந்த நடிகருக்காக கெஸ்ட் ரோல், இவர் பீக்கில் இருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்து அந்த நடிகருடைய படத்தில் போய் நடிக்கிறாரு, அந்த நடிகரை பின்னாடி எம்எல்ஏ வாக்குறாரு, அவர்லாம் இவருக்கு எதிராக போகிறாங்க. இந்த துரோகத்தை எல்லாம் சந்திச்சவர், ஆனால் கவலைப்படவே மாட்டார். அப்போ கூட ஹெல்த் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டதுக்கு இந்த மாதிரி துரோகங்கள் காரணம். இப்படி ஒன்று மன ரீதியாக உடஞ்சிற மனுஷன் நம்ம சொல்ல முடியாது. இயற்கைக்கு அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எதனால நிகழ்ந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, குடும்பத்தினருக்கு தானே தெரியுமே தவிர அது நம்ம மாற்றி அந்த தலைவிதியை மாற்றி எழுதுகிற சக்தியெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒரு காணொலியில் பாருங்களேன், தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், என்கிட்ட இருந்து எம்எல்ஏவே எடுத்துக்கங்க, இந்த மிச்சம் நிற்கிறாங்க இவங்களையும் கூட எடுத்துக்கங்க, ஆனால் நல்லது செய்யுங்க. அந்த தன்மை இருக்குல்ல, என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் செய்கிறவங்க தான் பெருவாரியாக இருக்காங்க. ஆனால் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா உள்ளத்துலேருந்து பேசுகிறார், உதட்டிலேருந்து பேசலை, எழுதி வச்சு பேசுறது இல்லை. அவர் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது. அதனால தான் பத்திரிகையாளர்கிட்ட திடீர்னு ஒரு கோவப்படுறது, அது நிஜம் இருக்கிறவனுக்கு தானே கோவம் வரும். நீங்கள் வந்து ஒருத்தனுடைய நேர்மையும் அவனுடைய அறத்தையும் சந்தேகப்படும் போது அவனை நோண்டி விடும்போது கோவம் வரும்ல.
பொய்யா இருக்கிறவன் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் திட்டினாலும் கோவப்பட மாட்டான். உண்மையாக இருக்கவனுக்கு கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் சாதியாகவும் நிற்கலை, மதமாகவும் நிற்கலை, தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டார். அவர் ஆபீஸ்ல பெரியார் போட்டோ, அதை தான் நான் சொல்ல வரேன். பெருமாள் போட்டோவும் இருக்கும். பெரியார் போட்டோவையும் வச்சிருக்காரு, பெருமாள் போட்டோவையும் வச்சுக்கிடுவாரு. வச்சுக்கிட்டு சாதி தலைவராக தன்னை அவர் அடையாளப்படுத்தலை. காமராஜர் போட்டார், அண்ணா போட்டார், மதுரையில பிறந்திருப்பாரு, வட தமிழ்நாட்டுல நிற்பாரு. நீங்க எவ்வளவு அந்த நம்பிக்கை எப்படி வரும்? அவர் நின்னது எங்கே முதல் முறையாக நின்ன தொகுதின்னு பார்த்தா சாதிய ஓட்டுக்கள் அதிகம் நிறைந்த தொகுதி. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு துணிச்சல் எப்படி வரும்? நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் நேர்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், வேணும்னா எனக்கு ஓட்டு போடு. 234 தொகுதியில் இன்னும் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார். அதுவும் எங்கே சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். அதுதான் அவருடைய நான் நேர்மையை பார்க்குறேன். அப்புறம் பிறப்பால் தெலுங்கராக இருக்கார், தெலுங்கு மொழி பேசக்கூடியவராக இருக்கார், தாய்மொழியை கொண்டவராக இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் கூட தெலுங்கு படத்தில் நடிக்க மறுத்துட்டார். இந்த தமிழ் மண்ணு தான் என்னுடைய மண், இதுதான் என்னுடைய உயிர் நாடின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே நின்றவர். பல தயாரிப்பாளர்கள், நீங்கள் திரைப்படத்துறையில் வந்து கடைசி டப்பிங்க்கு வர மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள். நீங்கள் சொன்னீங்க, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டீங்க இல்லையா, நிஜத்திலும் நாயகராகனா இதுதான் காரணம். அப்படி நிற்க மாட்டார், கை கட்டி நிற்க மாட்டார். ஒரு கூட்டத்தை விளக்குறதுனா முதல் ஆளாக நிற்பார். பல சம்பவங்களை நீங்கள் அவரோட இருந்தவங்களை நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க. நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் படப்பிடிப்பு தனக்கான காட்சி முடிஞ்சிருச்சுன்னா போயிட மாட்டார். சாய்வு நாற்காலி இருக்குல்ல, அதில் உட்கார மாட்டார், ஸ்டூலில் தான் உட்காருவார். ஒரு 2 அடி ஸ்டூலில் இப்படி தான் உட்காருவார். உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் கூட அவரை பார்க்கணும்? பல இடங்கள்ல அவரை பார்த்துருக்கோம். இப்போ சமுத்திரகனி படம் பண்ணியிருக்காரு, நிறைஞ்ச மனசு பண்ணும்போதே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 அடி ஸ்டூலில் அப்படி உட்காந்துக்குருவாரு. சின்ன பிள்ளை மாதிரி பொடி கல்லாக எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யார் மேலேயாவது அடித்து விளாண்டுக்கிட்டே இருப்பார். ஷாட்டு முடிஞ்சிருச்சு, நீங்கள் போங்கன்னா எரியா நான் இருக்கேன், நான் இருந்தால் உனக்கு என்னையாம்பார். இவர் ஷாட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த க்ரௌட் இருந்தால் அவர் போய் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுவார். உணவு பழக்க வழக்கத்தை அதெல்லாம் எந்த ஹீரோவும் இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்தது இவர் தான். இந்த மாதிரியான எல்லா குணங்களையும் தன்னகத்தை கொண்டவர் அவர் தான். அதான் சொல்றேன் இல்லையா, கோவக்காரரு. ஈவன் சட்டப்பேரவையில ஜெயலலிதா அவர்களோட நடந்த விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபம் வந்து மதுரக்காரங்களுக்கே உரித்தானதா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப மற்றவங்களுக்கு கோபம் வராதுன்னு இல்லை. கோபம் வந்து உண்மையுடைய வெளிப்பாடு தானே. கோபம் உண்மையின் வெளிப்பாடு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மை இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும். நான் உங்களிடமிருந்து ஒன்றை பெற வேண்டும்ன்றதுக்குன்னா நான் அமைதியாக என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்து கூட நான் அமைதியாக இருப்பேன். நீங்கள் சொல்கிற பொய்யை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். நீங்கள் சொல்கிறது பொய்னா என்னுடைய கோபம் தான் முதல்ல வெளியே வரும். அதுதான் வந்து தடுப்பு. இல்லை, நீ பொய் சொல்கிறீங்க அப்படின்னா அது கோபம் தான். உண்மையுடைய இன்னொரு தன்மை தான் அது. அது அவர்கிட்ட இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா நான் திரும்ப சொல்கிறேன். நான் டப்பிங் பேச வரணும்னா ஃபுல் செட்டில்மெண்ட் ஆனால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நடிகர்களுக்கு மத்தியில் பல தயாரிப்பாளருடைய செக்குகள் இன்னும் அவர் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா இருக்கும். பல ப்ரொடியூசர்ஸ் கொடுத்த செக்குகள் கடைசி நேரத்திலலாம் அவருக்கு விஜயகாந்த் அப்படின்னாலே பாதி பணம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை எது சொன்னாலும் அவர் கேட்பாருன்னு விடுப்போ ரிலீஸ் ஆகட்டுன்றார். அவர் ஏதாவது ஒரு படம் இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு படங்கள் வரும் பொழுதும் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கன்னு பொதுவெளியில் வந்து கேட்குறது, தயாரிப்பாளர்கள் இல்லை இந்த படத்தின் மேலே உள்ள கடன் இருக்குன்னு. கேப்டன் படம் ஒன்று கூட இருந்திருக்காது. அவர் கேட்கவே மாட்டார், போய் ரிலீஸ் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? அவங்க கொடுத்தது என்ன? அந்த ப்ரொடியூசர் கொடுத்தது என்ன? எஸ்ஏசி அவர்களோட வந்து ஒரு முறை அவருடைய மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது விஜயகாந்த் அவருடைய தன்மையை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி விஜய் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை, நான் உங்களை பார்க்க வரணும். இது எஸ்ஏசி அவருடைய தன்மை. எப்பயுமே அவர் என்ன செய்வாருன்னா, யாரை சந்திக்க விரும்புகிறாரோ அவங்கள போய் பார்ப்பார். எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு 5-6 முறை என்னை சந்திச்சிருக்காரு. இன்றைக்கு விஜய்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டாருடைய தகப்பனாக இருந்தாலும் கூட என்னை அவர் தான் பார்க்க வருவார். அவர் வந்து உங்களை அவர் தான் நீங்க வாங்கன்னு சொல்ல மாட்டார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால நான் உங்களை நான் சொல்கிறேன், நான் வரேன் சார். நானும் 5 தடவையில் ஒரு 4 தடவை நான் தான் அவரை போய் சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை என்னை மீறி வந்துட்டார், என்னுடைய அலுவலகத்துக்கே வந்து உட்காந்து 2 தடவை வந்து பேசிட்டு போயிருக்காரு எஸ்ஏசி சார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அப்போ அப்படி போயிருக்கேன். நான் போகும்போது சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு சார் வர்றீங்க? திமிரு படம் அந்த டைம், திமிரோ மலைக்கோட்டையோ சம்திங், அந்த டயத்தில் போயிருக்கேன் நான். ஏன்னா அந்த ரிலீஸுக்கு டைமில் தான் நான் போனேன், நான் ஞாபகம் இருக்குது. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் தான் வரவில்லை சார், எதுக்கு சார் நீங்கள் என்ன? அப்போ அவர் சொல்கிறார், இல்லை உடனே சொல்கிறாரு, கேப்டனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், விஜய் எங்கே இருக்கீங்கன்னு. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்னு கேட்பாரு.
நான் உங்களை பார்க்க வரணும். அதெல்லாம் இல்லை சார், நான் வரேன் சார்னு சொல்லுவார். இல்லை சார் ஒன்று, நான் வெளியில் இருக்கேன்னு போய் சொல்லுவார். வீட்டுக்கு வெளியே வெளியில் இருக்கேன்னு போய் சொல்லுவார். போய் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிடுவார். மண்டபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டோம்னா, எஸ்ஏசி மண்டபத்தில் இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, சரி சார் நான் வெளியில் இருக்கேன் சார் கூப்பிட்றேன் சார்னு சொல்லிவிட்டு போன வச்ச 10 நிமிஷம் இங்கே வந்துடுவார். அவர் சொல்கிறாரு, ஒரு முறை கூட என்னை நான் போய் சந்திக்க விட்டதே கிடையாது. டிரெக்டருங்கிறதுக்கான மரியாதையா? அவர் தானே அவர் தொடக்க கால இந்த அறிமுகத்தை கொடுத்தவர். அந்த ரெஸ்பெக்டை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவர் விட்டு கொடுக்கலாது. அந்த மாதிரி பண்பெல்லாம் இல்லை சார் நான் வெளியே இருக்கேன், சரி நீங்கள் வாங்க. ஒரு கட்டத்துலையாவது நம்ம லேசாக இறங்கிடுவோம்ல, சரி வாங்க சார் பார்த்துடலான்னு. அதை கடைசி வரைக்கும் விடவே மாட்டார். இந்த பண்பெல்லாம் அவர்கிட்ட நிறைஞ்சு இருந்தது. எல்லா தளத்திலையும் எல்லோரிடத்துலையுமே. அவர்கிட்ட குறை அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்கிறது கோவப்படுறாரு. அது குறை கிடையாது, அது ஒரு நிறையாக நான் பார்க்குறேன். நான் சிங்கத்துடைய கர்ஜனை தான் அதுக்கு அழகு. அது எப்படி நீங்கள் குறைன்னு சொல்லுவீங்க? சிங்கத்துக்கு கர்ஜனை தானே அழகு. அது சும்மா சோர்ந்து படுத்து கிடக்கூடாது, கர்ஜிக்கணும். அது உங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு, என்னுடைய படம் ராம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பாராட்டினார். பருத்தி வீரன் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். அப்போ தான் சொல்கிறேன் இல்லையா, பருத்தி வீரன்லாம் முடிஞ்சிருச்சு. ரேணுகுண்டான்னு ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன். அப்போது அந்த இசை வெளியீட்டு விழாக்கு நான் போயிருக்கேன், அவர் இருக்கார். அப்போது நான் அந்த மேடையில் பார்த்தோன்னே, என்னென்ன முன்னெல்லாம் எப்போ கேட்டாலும் உடனே சந்திக்கலான்னு சொல்லுவீங்க, எப்போ கேட்டாலும் சந்திக்கலான்னு சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் அவர் எப்போ கேட்டாலும் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம். எனக்கு ஏன் திடீர்னு பிடிச்ச ஒருவேளை பெரிய அரசியல் தலைவர் ஆகிட்டார், அதனால் நினச்சிக்கிட்டேன் நானா. அப்போ கேட்குறேன் நேருக்கு நேரம் மேடையில் கையை பிடிச்சிட்டு. அப்போ பார்த்த உடனே என்ன பண்ணுவார்னா, தோல் அப்படி பிடிச்சிக்கிடுவார். நல்லா என்னை விட நல்ல உயரமாக நல்ல உடல்வாக கூட இருப்பார் இல்லையா, டக்குன்னு இப்படி பிடிச்சிக்கிடுவார். ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க சுற்றி, அதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, பிடிச்சிக்கிட்டாரு. என்னண்ணே எப்போ கேட்டாலும் இப்போ பிஸியாக இருக்கேன்னு. ஏய் எனக்கு ஒன்றும் இல்லையா, நீ என்னைய பார்த்தினா உனக்கு தானே பிரச்சனை. இப்படி ஒரு மனிதனால் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. உனக்கு தாயா பிரச்சனை, அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன், நீ எல்லாம் இன்னும் வளர்ந்து பெரிய ஆளை வரணுயா அப்படின்ற. அப்போ நான் சொன்னேன், அண்ணே நம்ம அதெல்லாம் பார்க்குறானே, ஊர்லேருந்து வந்தோம், அதெல்லாம் இல்லைண்ணே, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஒரு பிரச்சனையே இல்லை. அதே போல் தான் அதுக்கு பின்னாடி எதிர்க்கட்சி தலைவராகிறார். எதிர்க்கட்சி தலைவரானவுடனே அவர் வீட்டுக்கு போகிறேன். நான் இயக்குனர் சேரனும் போகிறோம் அவரை பார்க்க. மண்டபத்தில் 27 எம்எல்ஏக்கள் காத்திருக்காங்க. அவர் நினச்சிருந்தா அங்கே போயிருக்கலாம். எங்களை உட்கார வச்சுட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வெளியில் காத்திருக்கார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், 27 எம்எல்ஏக்கள் மண்டபத்தில் காத்திருக்காங்க. 27, 29 நடிகர் விஜய் அவர்கள் வெளியில் வந்திருக்காங்க. தாடி வெங்கட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் சொல்கிறாரு விஜய் வந்திருக்காரு. அவர் பொக்கையோட வாழ்த்து சொல்ல நின்றுட்டுருக்காரு. அவருக்கு சின்ன ஆள் பெரிய ஆள் வித்தியாசமே கிடையாது. நம்ம பிள்ளைய தனியா வர சொல்லியா விஜய் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்கிறோம், நானும் சேரணும் கிளம்புறோன்னு சொல்லி இருங்கயா அப்படின்ட்டு விஜய் வர சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து, அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் இருக்கும், எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. 3 பேர்த்தோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நான் சொன்னேன், இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஏதாவது பண்ணுங்கன்னு. ஒன்று அம்மையா கவுன்சிலில் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அவர் விஜய் அவர்கள் பேசிட்டு கிளம்பிட்டார். நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கோம். உட்காருங்கன்றார். அண்ணே அங்கே 27 எம்எல்ஏ உங்களுக்காக வெயிட்டிங். இரியா நான் அப்புறம் போய் பேசிக்கிடுவையா, போனால் இன்னும் 2 மணிக்கு தான் வருவேன் நான். அந்த தன்மையெல்லாம் எப்பொழுதுமே நேற்று இப்படி இருந்தாரு இன்னைக்கு மாறிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியலை. ஒவ்வொரு தலைவர்கள் குறித்தெல்லாம் மட்டும் தான் பேசியிருக்காரு சார். கலைஞர் குறித்தெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு? கலைஞரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் நேசித்த ஒரு ஆளியா பாரு. ஏன்னா அவரோட கலைஞர் மறைவு அப்போ அவரோட வீடியோவும் அவருடைய இல்லை அவர் அரசியல் களத்துக்கு மட்டும் வரலன்னா கலைஞர் கரத்தை தான் கடைசி வரைக்கும் வலுப்படுத்தியிருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படின்பா. ஆக்சுவலாக அவர் எம்ஜிஆர் ரசிகர். கருப்பு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் பொதுவாகவே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கவங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பிடிப்பது போல் அது இயற்கை தான், மறுக்கவே முடியாது. நான் கமலஹாசன் ரசிகராக இருந்தால் கூட ரஜினிகாந்தோடைய படங்கள் பிடிக்கும். இந்த ஆக்ஷன் கலர் எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா. ஆனாலும் அதையும் தாண்டி கலைஞர் மீது பேரன்பு கொண்டவர். அதனால தான் அவருடைய திருமணத்தை கலைஞர் நடத்தி வைக்கணும்னு அவர் விரும்பினார். அதனால் சொல்லுவார்,
பாலிடிக்ஸ்னு வந்ததுனால ஏற்று நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படிம்பாரு. தரக்குறைவான கண்ணியக்குறைவான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி நான் கேட்டதே இல்லை. கோவப்படுவார்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும். அப்படி அவர் யாரையுமே பேச மாட்டார். இந்த புறம் பேசுறது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நடிகர் வடிவேலுக்கும் அவருக்குமான பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது. ஏதாவது சொன்னதான் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு பாருங்களேன், இருக்கவே இருக்கு. வடிவேலோட வீடியோக்கள் அவர் பேசினது மட்டும் தான் நினைவில் இருக்கு. அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். நடிகைகள் ஒரு கலைஞனா அவருக்கு அதை ஊன் பண்ணும்ல சார். அதான் சொல்கிறேன்ல, இப்போ சமீபத்தில் கூட திருமதி கேப்டன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது ரொம்ப இப்போ பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பின்னாடி அதில் கூட நீங்கள் பாருங்கள், அவருடைய பெயின் அவருக்குள்ளே வச்சுப்பார், வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் கவனித்த விஷயம் அவர்கிட்ட. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். அதனால் தன் எம்எல்ஏக்கள் தனக்கு துரோகம் இழைச்சிருந்தாலும் சரி, தான் சார்ந்திருக்கிற துறைக்கு நன்மை செய்திருந்து அவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறனாலும் சரி, அவர் அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டார். தவிர ஒரு நாள் கூட வெளிக்காட்டினதே இல்லை. அந்த பண்பு அவர்கிட்ட இருந்தது. அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைகள் தான் நிறையா இருக்குது. தன்னுடைய இயக்குனர்களை எப்படி சார் ஐயோ டைரக்டர் சார், அது நீங்கள் கனிகிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும். அவ்வளவு சொல்லுவான். நிறைஞ்ச மனசு பண்ணும்போது, நிறைஞ்ச மனசு அவர்லாம் பீக்குக்கு வந்துட்டார். படம் ஓடலை, பெரிய வெற்றி பெறலை. ஆனாலும் கனி மேலே அவருக்கு மரியாதை குறைஞ்சதே கிடையாது. சொல்லிகிட்டே இருப்பார். தன் படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஐயோ அதை பற்றினா அவர் வெற்றி தோல்வி அவருக்கு கணக்கே கிடையாது. அவருக்கு ஒரு கணக்கே கிடையாது. எதுவுமே அவருக்கு ஒரு கணக்கு இல்லை. மக்களோட நெருக்கமாக இருக்கணும், மக்கள் பக்கத்தில் நிற்கணும், மக்களுக்காக ஏதாவது செய்யணும். அது சரியோ தவறோ பெரிய அரசியல் ஆய்வு செஞ்சு அப்படிலாம் பேசணுன்றது இல்லை. எளிமையாக மக்கள் பக்கத்தில் நிற்கணுன்றது மட்டும்தான் அவரிடம் இருந்த குறிக்கோள். மறைந்த ஜெயன்பழகன் அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது ஒரு நிகழ்வை என்கிட்ட சொன்னாங்க. ஒகேனக்கல் பகுதியில் வந்து போயிருக்கோம், ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அந்த பகுதியில் வாக்கு சேகரிக்க போகும்போது. அப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் திமுக, அவர் சொல்கிறாரு, திமுக அதிமுகன்ற 2 பெரிய கட்சிகளுக்கே அங்கே பெருசாக கூட்டம் இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்தால் கூட்டம் கூடும். ஏன்னா கூட்டத்தில் வந்து அங்கே நின்றுக்கிட்டு யாரையோ பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த பகுதியில் அங்கே ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், பழக்கம் வழக்கம் இருக்கும். அவரை பேர் சொல்லி இருக்கானாயான்னு கேட்பாரு. அவர் குளிக்க வந்தப்போ அந்த முதுகு எண்ணெய் தேய்ச்சி விட்டவன் இப்படி எல்லாரையும் நினைவுட்டு அவருக்கானா இவருக்கானான்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னு அந்த மக்களே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் இது மாதிரி ஒரு முறை என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அவர் அரசியல் தளத்தில் என்கிட்ட பேசுனதுன்னா கலைஞர் பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் பற்றிலாம் ஒன்றும் அவர் பெருசாக சொன்னதில்லை. ஆனால் அவர் அந்த அந்த கூட்டணிக்கு முன்னாடி பேசும்போது சொன்ன வார்த்தை தான் ஒன்று, நம்ம நெருங்கணும்னு நினச்சாலும் அவங்க நெருங்குவாங்களான்னு தெரியலை அப்படின்னு ஒரு பூடகமாக ஒன்று சொன்னார். ஆனால் நடக்குமியா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார். தவறாக எதுவும் சொல்லலை. அவருக்கு ஏன்னா அவருக்கு அட்மையர் ஆகிருக்காருல்ல கலைஞர் பற்றி, அதனால் திரும்ப அதை பற்றி தான் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. பாமகவுக்கும் அவருக்கு எதிர்ப்பு வந்தப்போ கூட விமர்சனம் பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான விமர்சனங்கள் வார்த்தைகள்லாம் அவர் எங்கிட்ட உதிர்த்ததே கிடையாது. ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் சார். அவர்கிட்ட உட்காந்து பேசினா நம்மளா கிளம்புனேன்னு சொல்லணும் அவர்கிட்ட. அண்ணே கிளம்புறேன்னே அப்படின்னு, இரியா போய் என்ன பண்ண போகிறேன் பாரு, ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா. அது எங்கள் ஊர் பழக்கம், அது நம்ம பழகிருக்கோம். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நல்லா. உங்கள் தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது உங்கள் பேட்டி கொடுத்த உங்கள் நண்பர் இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் குறித்து பல விஷயங்கள் பேசியிருந்தார். ஆர்கே செல்வமணி அவர்களை விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடத்தினாரு அப்படிங்கிற விஷயம், அப்படி சில இயக்குனர்கள் ஏதாவது பேசுனது நீங்கள் பார்த்தது, ஒரு இயக்குனருக்கு ஒரு நடிகராக எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்கிற விஷயங்களை? சார் ஒன்ஸ் கமிட் ஆகிட்டாருன்னா டைரக்டர் சார் தான் அவருக்கு இயக்குனரே. டைரக்டர் சார் தான் சொல்லுவாங்க. ஆமாம் வயசுல சின்னவங்க அதெல்லாம் ஆமாம் அதே தான். ரஜினி சார்கிட்டையும் அந்த பண்பு இருக்கிறத பார்க்குறேன். இந்த பண்பு இப்போ நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், இந்த பண்பு இருக்கிறத பார்க்குறேன். சார் தான் ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் இருப்பார். இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படியோ எடுக்கிறாங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றது தான். அவரும் மற்ற நடிகர்களால் தொந்தரவு இருந்தால் கூட இவர் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு தான் போவார். இப்போ என்னுடைய மௌனம் பேசிய தயாரிப்பாளர் கணேஷ் ரகு இப்போ ஒரு இடத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புகைப்படம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். வீட்டுக்கு போயிட்டு வந்து ரொம்ப அந்யோன்யமாக அவர் கூட இருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவரோட ரொம்ப நல்லா நெருக்கம். கேட்பாராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது, கேப்டனுடைய மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தது. உங்கள் டைரக்ஷன்? ஆமாம், என் டைரக்ஷனில் இருந்தது.
அதை நம்ம அவங்கக்கிட்ட நேரடியாக வெளிப்படுத்தலை. ஒரு 2-3 பேச்சுவார்த்தை நடந்தது. சந்திரமோகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, சந்திரகுமாரா, அந்த எம்எல்ஏ தயாரிப்பு பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒரு 2 தடவை. அப்புறம் அது சரியாக நடக்கலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, கேப்டன் மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த சூழல் சரியாக வரலை. பொதுவாக இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்குறேன், ரெகுலராக சொல்கிறவங்களும் விஜயகாந்த் அப்படின்னா இன்னொரு வார்த்தை நட்பு, மதுரைக்காரங்கனாவே நட்புன்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ சார் நட்புனா அவருடைய நண்பர்கள் வட்டாரம் எப்படியானது? அதில் தான் சார் வளர்ந்துருக்காரு அவர். ஒரு ரைஸ் மில்லேருந்து தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வந்து நட்புனால் அவரால் பலன் பெற்றவர்கள் அதிகம், அவரால் ஏமாற்றப்பட்டவர்கள்னு சொல்லுவதற்கு ஆட்களே கிடையாது. நான் விஜயகாந்தை நம்பி போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கூட, ஒரு சிலரால் ஏமாந்துருக்கலாம். அவர் ஏமாந்துருக்காரு. அது அரசியல் தான் காரணம். எதையோ பெற ஆசைப்பட்டு தன்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தவரைக்கே துரோகம் செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அது அவங்க எடுக்கிற முடிவு, வாழ்க்கையின் முடிவு. இவ்வளோ நல்லது செஞ்சவருக்கே வாழ்க்கை இதை கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அதனால் நட்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் கேப்டன் ராவுத்தர் விஷயத்திலையும் அவருடைய நட்பு வந்து திருமணத்திற்கு பின்னாடி பிரிஞ்சாங்க, இவர் தனியாக வந்துட்டார், மண்டபம் அது இதுலாம் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய மரியாதைன்ற படம் அம்மா கிரேசன் சிவா தான் எடுத்தார்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாக்கு நான் போயிருந்தேன். மேடையில் முக்கியமான இயக்குனர்கள், முக்கியமான அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே நானும் ராவுத்தரும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். இருட்டு, லேடி ஆண்டாள் ஸ்கூலு, நம்ம ஸ்கூலில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததா எனக்கு நினைவு. அப்போது என்னைய மேடைக்கு அழைச்சிட்டாங்க. ராவுத்தர் கீழே உட்காந்துருக்காரு. நான் ராவுத்தர்கிட்ட கேட்குறேன், அண்ணே நீங்கள் மேலே போகலையான்றேன். இருக்கட்டும்ப்பா நீ போப்பா அப்படின்றார். அவரும் நல்லா பேசுவார். அவரும் மதுரைன்றனால அந்த உரிமையோடு பேச பழகக்கூடியவர். மேலே போன உடனேயே கேப்டன் தான் பொக்கே கொடுத்து அப்படின்னு ரிசீவ் பண்ணார். ஒன்றுமே சொல்லலை, கையை பிடிச்சேன். அண்ணே ராவுத்தர் கீழே உட்காந்துருக்காரு. எங்கே இருக்காங்க அப்படின்னாரு. அவருக்கு வந்ததே தெரியல. அவர் இங்கே இருக்கான் அப்படின்னாரு. இந்த உட்காந்துருக்காருண்ணே 4வது ரோல் அப்படின்னு. அப்படின்னே மேலே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கறதுல அது உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு புரிஞ்சுக்க முடியுது. மற்றவர்கள் துறைக்கு வராங்கன்னா எப்படி வளர்த்து விடுவார் சார்? ஏன்னா விஜய் அவர்கள் குறித்து என்கரேஜ் பண்ணுவார் சார், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாராம். படங்கள் குறித்து ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை வந்து, இங்கிலீஷ் படம் தான் நிறைய பார்ப்பேன், ஃபைட் இருக்கணும் நமக்கு, அந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், நீ நல்லா வருவையா, நல்லா அந்த என்கரேஜ் இருக்குல்ல, யாராக இருந்தாலும் நல்லா வருவேன்னு. அவங்க வர்றாங்களா இல்லையான்றது இல்லை, பாசிட்டிவான அந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த என்கரேஜ்மெண்ட் எப்பொழுதுமே அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் குறைத்து மதிப்பிட மாட்டார். இவர் சின்ன ஆள் பெரிய ஆள்னு பார்க்க மாட்டார். அந்த பண்பு ரொம்ப முக்கியமானது. நம்மளே கூட சில நேரங்களில் தவறிடுவோம். ஒரு விஐபி கொடுக்குற முக்கியத்துவம் சாதாரண மனிதருக்கு கொடுக்க மாட்டோம். அவர் 2 பேரும் ஒரே தராசில் தான் பார்ப்பார். அவரும் அதே தராசில் தான் நின்றுப்பார் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டேன். அவரும் அதே தராசில் தான் நின்றுப்பார். எப்போவாவது தான் சார் சில மனிதர்கள் இப்படி நமக்கு கிடப்பாங்க, இந்த பண்போட, மனிதநேய பண்போட. அப்படி நம்ம காலகட்டத்தில் கிடைச்ச ஒரு மனிதராக நான் பார்க்குறேன். நிறைவா சார், அவரோட லைஃப்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்ன? அவர்கிட்ட பேசினதுலேருந்து அவருடைய கனவா என்ன இருந்தது சார்? அது மட்டும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னுடைய ஐடியாவும் அவருடைய ஐடியாவும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன். நானும் அதிகமாக அதை அடிக்கடி சொல்லுவேன். மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம், இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள். அப்போ நான் மக்கள் பக்கம் தான் நிற்கணும், அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. இது அவர் செஞ்சார். இந்த ஐடியாலஜி அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. அவர் பாருங்க, மக்களே மக்களேன்னு பேசுவார். பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தையை மேம்படுத்துவார். எனக்கு என்ன நீங்கள் வச்சா சோறு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது எல்லாமே அவங்க பக்கம் நிற்கணும். நல்லதோ கெட்டதோ அவங்க தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த புகழ், இந்த பட்டம், இந்த வெற்றி யார் கொடுத்தது? அதிகாரத்தில் இருந்தவங்க கொடுக்கல. பணக்காரர்கள் சேர்ந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலை. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தலை. அப்போ யார் கூட நிற்கணும்? சாமானிய மக்கள்லாம் இந்த இடத்த கொடுத்தாங்க. இப்போ எனக்கு சமீபத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது என் பக்கம் நின்னது யார்? மக்கள். அப்போ மக்களுக்கு தான் நான் உண்மையாக இருக்கணும். அதிகாரத்தின் பக்கம் நான் உண்மையாக இருக்கிறதுல எனக்கு என்ன இருக்குது? அது என்னை வளர்த்து கொள்வதற்காக தான் பயன்படுமே தவிர என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்னும் மேம்பட்ட சொகுசு வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு தான் பயன்படுமே தவிர வேறு எதுக்குமே பயன் தராது.
அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச செல்வம் புகழ் அதெல்லாம் இல்லை. இப்பவும் நீங்கள் நான் ஒன்றை கவனிக்கணும். இன்றைக்கும் அவர் வந்து உச்ச நடிகர் கிடையாது. அவர் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. இந்த அரசு மரியாதைன்றது எங்கேருந்து கிடைக்குது அவருக்கு? மக்கள் அவர் மீது வைத்த அன்பு, இவ்வளவு பெரிய அன்பு, இவ்வளவு பெரிய தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன் வந்து அது அரசு மரியாதையை கொடுக்குது. அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கலை, அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கலை, அன்பின் மூலமாக சேர்த்தார். அதுதானே ரொம்ப முக்கியமானது. அப்போ அரசு மரியாதை கிடைக்கும்னா எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கிடைச்சிடாது. அவர் உண்மையாக இருந்தார். அவர் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று இல்லை. உள்ளத்தில் இருந்தது உதட்டில் வந்தது, உதட்டில் இருந்தது வாழ்க்கையாக அவருக்கு இருந்தது. அந்த வாழ்க்கையாக இன்றைக்கி வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் அப்படின்றது தான் நம்ம உணர முடியுது. ரொம்ப நன்றி. விஜயகாந்த் அவர்கள் குறித்து மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பக்கத்துலேருந்து பார்த்த ஒருத்தராக அவங்களுடைய பல அனுபவங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.